ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பதிவு இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவர் அம்பேத்கர் பற்றி பாராளுமன்றத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அமித்ஷா அவர்கள் ஏதோ தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்பிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பகுத்தறிவை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு பாவ புண்ணியங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அதாவது இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது இந்த பகுத்தறிவுவாதிகள்லாம் அதிகமாக ஏற்க மாட்டாங்க, அந்த மாதிரி சம்மந்தமாக பேச மாட்டாங்க. ஆனால் தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிக்கொள்ளும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது நீ என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பகுத்தறிவுவாதியான உங்களை அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் சொல்லி உங்களையும் பாவ புண்ணிய கணக்கை பற்றி பேச வைத்தது தான் சங்கிகளுடைய வெற்றி, பாஜகவினருடைய வெற்றி. நீங்கள் என்னதான் பகுத்தறிவு பேசினாலும் நாத்திக பேசினாலும் உங்களுடைய மனைவி அவர்கள் அவங்க கோவிலாக சுற்றி நீங்கள் செய்யும் பாவத்தை அவங்க புண்ணியமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வீட்டிலேயே சில யாகங்கள் எல்லாம் நடைபெற்றது, உதயநிதி அவர்களுக்கு சிறப்பு யாகங்கள் எல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் சமீபத்தில் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் பாவ புண்ணியங்கள் பற்றி பேசுவீங்க, இதிகாசங்கள் பற்றி பேசுவீங்க, புராணங்கள் பற்றி பேசுவீங்க. கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதன் பிறகு பகுத்தறிவு அப்படிங்கிறத ஒதுக்கி ஆன்மீக பாதையில் பயணிப்பார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பாவ புண்ணியத்தை பற்றி பேசியதற்காக அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.